Hello viewers, welcome to Vaazhai Virundhu. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது சப்பாத்தி, பட்டர் நான், புலாவுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை மேரினேட் பண்ண போறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் இப்படியே விடலாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி அது நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இப்போ ஒரு 6 நம்பர் முந்திரியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி சேர்க்காம அப்படியே வதக்குங்க. மஷ்ரூமே கொஞ்சம் தண்ணி விடும். மஷ்ரூம் அந்த மசாலாவில் கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. மஷ்ரூம் நல்லா வெந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.